தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்கலான்ட்டு. கீழ இருக்க 2 பேர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். மக்களுக்கு வந்து தேவையான கருத்துக்களை கூறும் ஒரு கருவியா இருக்காங்க. பல விஷயங்கள, பல டாபிக்ஸ அவங்க பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல டாபிக்கா இருந்துச்சு. ஆனா அவங்க பேசுறப்ப, "மக்களே, மக்களே" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது, "மக்களே இத தெரிஞ்சுக்கங்க." மக்கள் வந்து அவங்களோட சின்ன சின்ன கன்டென்ட்லயே என்ன இருந்துச்சுன்னா, திமுக தீய சக்தி அப்படின்னு இருந்துச்சு. டிவிகே வந்து தூய சக்தி தான். அது உண்மைதான். மறுக்க முடியாத உண்மைதான். அப்படி இருந்துச்சு. மக்களும் வந்து ஒரு மிகப்பெரிய தூய சக்தி அப்படின்ற மாரி அவங்க ஆழ் மனசுலேருந்து பேசுன மக்களே அப்படின்ட்டு பூரிச்சு பேசுன மாரி இருந்துச்சு. ஸோ அந்த மக்கள் தூய சக்தியா? இல்ல தீய சக்தியா? அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ. இந்த 2 பெண்மணிகள் என்னுடைய மகள் வயது இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து இப்ப சின்ன பசங்களா இருக்காங்க. பெரிய ஆளாவாங்க. அ அவங்க வந்து ஒரு பருவம் அடைந்த பின்பு கண்டிப்பா துப்பட்டா போட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அ கான்ஷியஸ் இல்லாம, ஏதோ ஒரு வேலை பளுவுல, ஏதோ அவசர அவசரமா குப்பை கொட்டுறதுக்காண்டி வெளிய வர்றாங்கன்னா, ஊரே வந்து அவங்கள வந்து சோதிக்கும். சோதிக்கிறப்ப இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களோட அந்த பார்க்குற மனநலமற்ற மனிதர்களின் மூளைய குறை சொல்ல மாட்டாங்க. "உங்கள்ட்ட ஏன் துப்பட்டா இல்ல?" அப்படின்னு உங்கள தான் குறை சொல்லுவாங்க. இவங்கள தான் நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்றீங்க. சரி, காலேஜ் வருது. காலேஜ் வந்துட்டு நீங்க படிக்க போறீங்கன்னா, எதுக்கு பொம்பள பிள்ளைங்க இவ்ளோ தூரம் போய் படிச்சுக்கிட்டு? பக்கத்திலேயே படிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்க வேண்டியது தானே! வேற வீட்டுக்கு தானே போகுது அந்த பிள்ளை. அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ற? அப்படின்னு சொல்றவங்கள ஆதரிக்கிற தூய சக்தி தான் இந்த மக்கள். அவங்கள தான் நீங்க மக்களே மக்களேன்னு பூரிப்படைஞ்சு பேசுறீங்க. சரி, அடுத்து வந்து ஒரு காதல் திருமணம் நடந்துருச்சு. அதுவும் வந்து வேற்று ஜாதியினரோட காதல் திருமணம் நடக்குது. அப்போ உன்னோட சுற்றத்தில் இருக்கிறவங்களே வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. கடந்த காலத்துல நடந்திருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இனியும் நடக்கும். அப்படின்ற ஒரு இதுல சொல்றேன். பாயிண்ட் ஆஃப் வியூல. காதுல விஷத்த ஊத்தி கொன்னுருக்காங்க. காதல் திருமணம் செய்தவர்களை. மனிதன் காதலிப்பது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம். அதை செய்ததற்கு காதில் விஷ ஊத்தி கொன்றிருக்காங்க. அத ஆதரிக்கிற தூய சக்தி தான் இந்த மக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களே சேர்ந்து கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த தூய சக்திய தான் நீங்க மக்களே அப்படின்னு எக்ஸைட்டிங்கா பார்க்குறீங்க. ஸோ கல்யாணம் நடந்துருச்சு. இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. ஆனா இயற்கையாக நடக்கக்கூடிய குழந்தை பேறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த குழந்தை பேறு தள்ளி போகுதோ, இது பண்ணுதோ அப்படின்றது பட்சத்துல, அந்த கொச்சையான வார்த்தையை வைத்து கூப்பிடும் தன்மையுடைய மக்கள் தான் இந்த மக்கள். நீங்க சொல்ற தூய சக்தி அப்படின்ற மக்கள். தூய சக்தியான மக்கள். சரி, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா பரவாயில்ல, பெண் குழந்தையாயிட்டே அப்படின்னு யோசிக்கிற தன்மை கொண்ட கொச்சையான மனோபாவம் கொண்ட மக்கள் தான் இந்த மக்கள். சரி, அந்த தூய சக்தி தான் நீங்க மக்களே மக்களேன்னு பூரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வளருது. அந்த குழந்தை இயற்கையின் படைப்பு. ஒரு மனிதன் ஆண், பெண் ஆக இருப்பது இயற்கையின் படைப்பு. அதுக்கும் எதிரா தான் இருக்காங்க. இந்த சோ கால்டு தூய மக்கள். அவங்க வந்து திருநங்கையாவோ, திருநம்பியாவோ மாறிடுறாங்க. அது இயற்கையின் பிரச்சனை. இல்ல நீங்க சொன்ன சோ கால்டு கடவுளோட பிரச்சனையா கூட இருக்கலாம். அந்த கடவுளின் பிரச்சனை இல்லாட்டி இயற்கை பிரச்சனையை அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி 8க்குள்ள 1 கூட்டு 10லிருந்து 1 கழி அப்படின்னு இழிவுபடுத்துற பாடல்களை ரசித்து நாங்களும் பாடுவோம், நாங்களும் அந்த சொற்களை உபயோகிப்போம் அப்படின்ற தூய எண்ணம் கொண்ட மக்கள் தான் நீங்க சொல்ற இந்த மக்களே, அந்த மக்கள். சரி, அடுத்து அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. பெண்ணுக்கு வந்து ஏன் சொத்துல உரிமை? நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்க ஏதோ ஒரு இதை கேட்குறீங்க. ஆணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, பெண்ணுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற 90% மனநிலை கொண்ட மக்கள் தான் இந்த மக்கள், இந்த தூய மக்கள். ஒரு 50 வயது ஆகுது. இன்னொருத்தவங்களுக்கு 40 வயது ஆகுது. உங்க 2 பேருக்கும் 40 வயது ஆகும். அப்ப ஏதோ ஒரு காதலோ ஏதோ வருது, கருமம். அது உங்களின் கையில் இல்ல. ஆனால் அந்த பையனை தலைவன் என்றும், அந்த பொண்ணை இழிவுபடுத்துற மக்கள் தான் அவங்க தூய மக்கள். இந்த தூய மக்களை தான் நீங்க மக்களே மக்களே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இவங்க மேல நம்பிக்கை வைத்திராதீர்கள் அப்படின்றதுக்காண்டி
உங்களுக்கான ஒரு கைண்ட் அட்வைஸ் வீடியோ தான் இது. நன்றி.